துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக அவர்கள் பட்ட அவஸ்தைகள் இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் ஒரு 10 வருஷமா அவங்க நிறைய அவஸ்தைப்பட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏறுறாங்க, ஆனா இறங்கிட்டே இருக்காங்க, சர்க்கிள் இறங்கிட்டே இருக்கு. ஆனா இப்பொழுது அந்த ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ஆனா 6ஆம் இடத்திற்கு சனி வராரு. ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு சனி வருவதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடைகள் விலகுதல், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஆற்றலை தருகின்ற நேரத்தில் துலாம் ராசி இருக்காங்க. அதாவது உங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, 12 ராசியிலேருந்து எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசியிலேருந்து 3, 6, 11 இந்த 3 இடங்களில் சனி வந்துட்டாருன்னா உங்களை தொடர்றதுக்கு யாரும் பக்கத்தில் கிடையாது. நீங்கள் தான் அடுத்த ராஜா. இப்போ துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு. இவர் ஈக்குவலன் டு ரிஷபராசி. ஏன்னா ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ ரிஷபராசிக்கு 98%, இவங்களுக்கு 96 to 97% நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நேரமாக இருக்கு. எதிரிகளற்ற வாழ்க்கை இருக்கும். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு பயந்துட்டே வெளியில் வரமாட்டாங்க. ஐயோ அந்தாடா, ஏதோ ஒரு படத்தில் என்னோட நண்பர் சேஷு அவர்கள், அதாவது என்னோட நண்பர்னா அவர் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ண என்கிட்ட ரெகுலராக வந்து பேசிகிட்டு இருந்தார். அவருடைய சிஸ்டர் வீட்டுக்கு வரும்போது நங்கநல்லூருக்கு. அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு வந்து அதனோட நியூஸே தெரிஞ்சுது. அவர் சொல்ல அவரா சச்சோ அவரா, அந்த மாதிரி ஒரு நபர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள். இவர்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார பலன்கள் எப்படி சார்? இவர்களுக்கு கடன் அடைவதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுனால கடன் அடைபடும். வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய எதிரிகள் இல்லாத காரணத்தினால ப்ரொஃபஷனல் எனிமிட்டி இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை வக்கீலாக இருக்கீங்கன்னா உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் டாப்பில் இருக்கிறதுக்கு உண்டான யோகம். உங்களுக்கு அடுத்த ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நேரம் இது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய சூழ்நிலை. ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து சார் அந்த துளாராசிக்காரர் பேர் சொல்ல மாட்டாங்க, இந்த துளாராசிக்காரர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவரை வந்து ப்ரமோட் பண்ணி விடுங்க. ஸோ பதவி கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இவங்க பொறுப்பை அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் உழைப்பாங்க. உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள். அவ்வளோ ஈஸியாக சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. எப்படி ரிஷபராசி ரொம்ப சோம்பேறின்னு சொன்னோன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த துலாம் ராசி. 2க்கும் அதிபதி சுக்கிரன் தான். 2 இடத்துக்கும் வந்து சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் இந்த துலாம் ராசி நண்பர்கள் துருதுருப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பெயர் போனவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. இது நல்லதா கெட்டதா, இவனுக்கு பண்ணலாமா, சப்போர்ட் பண்ணலாமா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, உங்களையே வந்து இப்படி அனலைஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அனலைஸ் பண்ணிவிட்டு நீ இந்த தப்பு பண்ணியிருக்க திருத்திக்கோப்பா. அதிகாரமாக சொல்ல மாட்டாங்க, நிதானமாக பேசுவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஸ்பஷ்டமாக இருக்கும். மிஸ்டர் நீ தப்பு பண்ணியிருக்க, இது பண்ணினீன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும், என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு நவுந்துருவாங்க. நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட நபர்கள், நேர்மைக்கு பெயர் போனவர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள். உத்தியோக ரீதியாக இவர்களுக்கு நல்ல நேரம் அமையக்கூடிய காலகட்டம். வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஸோ வருமானம் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி அச்சோ அவரா அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளெல்லாம் பார்க்க வந்தாங்கன்னா அவரா தங்கமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இத்தனை நாளாக போன 2 வருஷமா பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து துலாம் ராசி வீட்டில் வந்து நல்லது நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார். ஒன்றா திருமண பேச்சுவார்த்தை நடத்தா அந்த பொண்ணு வீட்டிலேருந்து பிரச்சனை வரும், இல்லை அந்த பையன் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பிரச்சனை வரும். இதில் கூட இருக்கிறவங்களே வந்து பையன் நல்ல பையன்தான், ஆனால் என்னமோ சரியில்லை, நல்லவன் தான், ஆனால் அந்த இழுக்கும் போதே உங்களை பற்றி ஏதோ யோசிப்பாங்க. இப்போ அந்த நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகினதுக்கப்புறம் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு குரு பார்வை, 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வரதுனால புதிய குடும்பம் அமைவதற்கும் புதிய உறவுகள் வருவதற்கும் உண்டான நேரம். அதுக்கு காரணம் ஒன்றா உங்களுடைய திருமணமாக இருக்கும், இல்லாட்டி திருமணமாக இருந்தால் குழந்தை பாக்கியமாக இருக்கும், இல்லையா உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கும். ஒரு திருமண வயசில் பையனோ பொண்ணாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற நேரமாக இருக்கு.
ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க இதற்கான சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் மறுபடியும் இவர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு அடுத்ததாக மிதுன ராசிக்கு ஈக்குவலண்ட்டாக 95 to 96% இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. வளர்ச்சி மட்டுமே இவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உழைத்த உழைப்புக்குண்டான பண வருமானமும் உத்தியோக மேன்மையும் ஏற்படுறதுக்குண்டான காலகட்டம். உங்களுக்கு உண்டான, அதாவது துலாம் ராசி நண்பர்களுக்கான பரிகாரம், அதாவது என்ன நல்லது இருந்தாலும் சில தடைகள் இருக்கும். அந்த தடை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த தடையை தகர்க்கிறதுக்கும் தடை வராமல் இருப்பதற்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும் வஸ்திர தானம் செய்ய வேண்டும். வஸ்திரம்னா துணி, இந்த மாதிரி துணி. முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க கடைக்கு போயிட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு ஜாக்கெட் பெட்டு வாங்கிட்டு, ப்ளவுஸ் பெட்டு வாங்கிட்டு, வயசான பெண்களுக்கு 60 வயசு இல்லை 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணுங்க. கோயிலில் போய் கொடுத்தா வாங்கிப்பாங்க. வெறும் ஒன்றும் இல்லை, ஒரு தட்டு எடுத்துகிட்டு போங்க, தாம்பாளம் மாதிரி ஒரு சின்னதாக பிளேட்டு, அதில் வந்து ஒரு ஜாக்கெட் பெட்டு, ஒரு வெத்தலை பாக்கு பழம், ஒரு 10 ரூபாயோ 11 ரூபாயோ 1 ரூபாயோ எவ்வளோ உங்கள் சௌரியம், இதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அந்த கோயிலில் அந்த இடத்துல மட்டும்தான் கோயிலில் நமஸ்காரம் பண்ண முடியும், அடுத்தவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியும். அந்த நபர்களிடம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அன்னைக்கு மட்டும் பண்ணலாம். மற்ற நாள் நீங்கள் இந்த வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்காத நாளில் அவங்கள பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பண்ணக்கூடாது, கோயிலில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜாக்கெட் பெட், ப்ளவுஸ் பெட் கொடுக்கலாம். இல்லையா, கோயிலில் வந்து பிள்ளையாருக்கு வந்து அந்த துண்டு வாங்கி கொடுக்கலாம், பிள்ளையாருக்கு கட்டி அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அப்படியும் இல்லையா, படிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஃபேஸ் வாஷ் தொடச்சிக்கிறதுக்கு ஒரு டர்க்கி டவல் மாதிரி, இந்த மாதிரி துண்டு, சின்ன சின்ன துண்டு, நிறைய வேணாம். உங்களுக்கு வசதி இருந்தால் புடவை வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், படிக்கிற குழந்தைகளுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், ஷூ வாங்கி கொடுக்கலாம். வயதானவர்கள் ரோட்டில் நடந்து போகிறாங்க, அவங்களால நடக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வெய்ய காலத்துக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அதாவது அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக செயல்படுவதன் மூலமாக உடல் உதவிகள் செய்யணும், இல்லாட்டி பொருள் உதவிகள் செய்யணும். பணம் கொடுக்கக்கூடாது, சாப்பாடு வாங்கி தரக்கூடாது. சாப்பாடு கொடுக்கறதே வந்து அதுக்குன்னே ஒரு கிரமம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாரும் என்ன பண்ணுறோம், போயிட்டு சாப்பாடு அடைச்சிட்டு போயிட்டு திருவண்ணாமலையிலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கோயில் வாசலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நின்று வரவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறோம். கோயிலில் பிரசாதம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோண்டு ஒரு தொன்னையில் தான் கொடுக்கணும். ஒரு தட்டு ஃபுல்லாக போட்டு கொடுக்கறது வந்து அது வந்து சோம்பேறிகளை வளர்ப்பதற்குண்டான வாய்ப்பு. நீங்கள் பிரசாதத்தை பிரசாதமாக சாப்பிடணும். அதே அண்டா கணக்கில் நீங்கள் மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா அது வியாதி. நீங்கள் அடுத்தவங்களுக்கு வியாதியை கொடுக்குறீங்க, அடுத்தவங்க வியாதியை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. ஒரே ஆளுக்கே வந்து 10 கிலோ சாப்பாடு கொடுத்தா அவன் எப்படி சாப்பிடுவான்? நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது. பாதி சாப்பாடு வந்து கீழே வீணாக போகிறது. அது அப்புறமா வந்து அது நசுங்கி போயிட்டு அதுக்கப்புறமா மிருகங்கள் வந்து சாப்பிடுறது இல்லை, அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்குண்டான மரியாதை கொடுக்கணும். அன்னம் பிரம்ம ரூபம், அன்னம் தெய்வத்துக்கு சமம், பிரம்மம்னா அந்த மூலத்துக்கு சமம். அது இல்லைன்னா உசுறு கிடையாது. அதனால தான் விவசாயி முன் செல்ல மற்றவர்கள் பின் செல்வார்கள் சொல்கிறாங்க. இப்போ விவசாயிக்க மரியாதை இல்லை. ஸோ அதனால் இவர்கள் அந்த மாதிரி வேலை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இவர்களுக்கு வெற்றி இவர்களை தேடி வரும். ஸோ இதுதான் துலாம் ராசிக்கான பலன்.